אנשים. תראו, פה נפל הטיל. מה זה? அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். கடந்த சில நாட்களாக இஸ்ரேல் மற்றும் ஈரான் மாறி மாறி ஏவுகணை தாக்குதல்கள், ட்ரோன் தாக்குதல்களை மேற்கொண்டு வரக்கூடிய நிலையில் இஸ்ரேல் மருத்துவமனை மீது ஈரான் தாக்குதல் நடத்தியதையும் அதனால் ஏற்பட்ட பாதிப்புகளையும் தற்பொழுது காட்சிகளாக பார்த்து வருகிறோம். இது தொடர்பான காட்சிகளை இஸ்ரேல் வெளியிட்டிருக்கிறது. ஈரானின் ஏவுகணை தாக்குதலில் மருத்துவமனைகள் பலத்த சேதமடைந்ததாகவும் மருத்துவமனை கட்டிடங்கள் சேதமடைந்துள்ள காட்சிகளையும் நாம் தற்பொழுது திரையில் பார்த்து வருகிறோம். விரிவான விவரங்களுக்காக இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் ராஜேஷ். ராஜேஷ், விரிவான விவரங்களை வழங்கலாம். வணக்கம். இஸ்ரேல் ஈரான் போர் மிக உச்சத்தை அடைந்திருக்கின்றது. தொடர்ச்சியாக அவர்கள் இடையிலே சமாதான பேச்சுவார்த்தை நடத்த பல்வேறு முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டாலும் அந்த முயற்சிகள் தொடர்ச்சியாக தோல்வியில் தான் முடிவடைந்திருக்கின்றன. ஈரான் மீது தொடர்ந்து இஸ்ரேல் தாக்குதல் நடத்துவதும் இஸ்ரேல் மீது ஈரான் மீண்டும் பதிலடி தாக்குவதும் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றது. நாம் காலையிலே ஒரு செய்தி பார்த்திருந்தோம். ஈரான் கடுமையான எச்சரிக்கையை விடுத்திருக்கின்றது. இஸ்ரேல் நாட்டு மக்கள் பதுங்குக்குழிகள் இருந்தால் சென்று பதுங்கிக் கொள்ளுங்கள், இனி நீங்கள் கடுமையான விளைவுகளை சந்திப்பீர்கள் என்று எச்சரித்திருந்தது. இந்த நிலையிலேதான் அங்க இருக்கக்கூடிய சொரக்கா என்று சொல்லக்கூடிய பிரபல மருத்துவமனையின் மீது ஈரான் நாட்டினுடைய அந்த ஏவுகணை தாக்குதல் நடைபெற்றிருக்கின்றது. மருத்துவமனை கட்டிடங்கள் சேதமடைந்திருக்கக்கூடிய அந்த காட்சிகளை இஸ்ரேல் தரப்பிலிருந்து வெளியிடப்பட்டிருக்கின்றது. மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தவர்களும் அங்கிருந்த மருத்துவ செவிலியர்கள் உள்ளிட்ட ஒரு சிலரும் பாதிக்கப்பட்டிருப்பதாக உள்ளே இருந்து செல்போன் மூலம் எடுக்கப்பட்ட வீடியோக்களும் தற்போது வெளியாகி இருக்கின்றது. மருத்துவமனைக்கு பெரிய அளவில் பாதிப்பு இல்லை என்று சொன்னாலும் கூட மருத்துவமனையின் முக்கியமான சில கட்டிடங்கள், சில பகுதிகள் பாதிக்கப்பட்டிருக்கிறது. குண்டடி தாக்குதல் பட்டிருப்பதால் அந்த மருத்துவமனையினுடைய பக்கவாட்டில் இருந்த கண்ணாடிகள் மற்றும் பக்கவாட்டு சுவர்கள் ஆகியவையெல்லாம் சிதலமடைந்து சிதறி போய் கிடப்பதை பார்க்க முடிகின்றது. தொடர்ந்து அந்த மருத்துவமனையினுடைய பல பகுதிகள் தற்போது செயல்படாத வகையில் அந்த ஏவுகணை தாக்குதல் என்பது கடுமையாக பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது. ஈரானை பொறுத்தவரையில் நிச்சயம் நாங்கள் கடுமையான பதிலடியை கொடுப்போம், இஸ்ரேல் அதற்கான விலையை கட்டாயம் கொடுத்தாக வேண்டும், எங்களுடைய நாட்டில் இருக்கக்கூடிய ராணுவ தளபதிகள், விஞ்ஞானிகள், அப்பாவி பொதுமக்கள், குறிப்பாக பெண்கள், குழந்தைகளை எல்லாம் இஸ்ரேல் ராணுவம் கொன்று குவித்திருக்கிறது. கண்மூடித்தனமான இந்த தாக்குதலுக்கு நாங்கள் நிச்சயம் பதிலடி கொடுப்போம், இந்த பதிலடிக்கு தயாராக இருங்கள் என்றே தைரியமாக எச்சரித்திருந்தது. 2 நாட்டு ராணுவ பலங்களை பார்க்கும் போது இஸ்ரேலுடைய ராணுவ பலம் தான் அதிகம் என்று சொல்லப்பட்டாலும் கூட ஈரான் தாங்கள் ஒருபோதும் பின்வாங்க போவதில்லை, நாங்கள் தொடர்ந்து சண்டையிட்டு தான் வீழ்வோம் என்று அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். அமெரிக்கா எச்சரிக்கை விடுத்திருந்தாலும் கூட அமெரிக்காவுடைய எச்சரிக்கையை ஒரு பொருட்டாகவே ஈரான் கருதவில்லை. நாங்கள் எங்கள் நாட்டு மக்களுக்காக தொடர்ந்து சண்டையிடுவோம், நாங்கள் தொடர்ந்து போராடுவோம் என்று ஈரானும் தெரிவித்திருக்கின்றது. 2 நாடுகளும் விடாப்பிடியாக சண்டை போடக்கூடிய காரணத்தால் உலக அளவில் இது பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தி வருகின்றது. உலக அளவிலான பங்கு சந்தைகள் தொடங்கி கச்சா எண்ணெய் முதல் பல விஷயங்களில் இது எதிரொலிக்க தொடங்கி இருக்கின்றது. மருத்துவமனையில் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ள இந்த விவகாரம் பல பகுதிகளில் பெரும் சேதத்தை ஏற்படுத்தியிருப்பதாகவும் இந்த சொரக்கா மருத்துவமனையினுடைய செய்தி தொடர்பாளரே அங்க இருக்கக்கூடிய உள்ளூர் செய்தியிலே தெரிவித்திருக்கின்றார், பேட்டி கொடுத்திருக்கின்றார். காயங்கள் உட்பட சேதத்தை நாங்கள் தொடர்ச்சியாக என்ன நடந்திருக்கிறது என்று அந்த மதிப்பீடு செய்து வருகின்றோம். விரைவில் அதனை ஒரு செய்தி குறிப்பாக வெளியிடுவோம் என்றும் மருத்துவமனை சார்பில் தெரிவித்திருக்கிறார்கள். அவசர கால அந்த உதவி குழுக்கள் மூலமாக தொடர்ந்து அவர்களை மீட்கக்கூடிய, உள்ளே இருக்கக்கூடிய அந்த உள் நோயாளிகளை வேறு மருத்துவமனைகளுக்கு மாற்றம் செய்யக்கூடிய பணிகளும் நடைபெற்று வருவதாக அங்கிருந்து வரக்கூடிய செய்திகள் தெரிவிக்கின்றன.